ஒரு வழக்கு வந்திருக்கிறது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது. ஆற்று மணலை விண்வெளியிலிருந்து ஆராய்ந்து 38,000 கோடி அளவுக்கு ஆற்று மணல் அள்ளப்பட்டிருக்கிறது, 4,000 கோடி வரவு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி 5 கலெக்டர்களின் மீது வழக்கு போட்டது மத்திய புலனாய்வுத்துறை. நம்முடைய ஸ்டாலின் போய் வக்கீல் வைத்து வழக்காடினார். என்ன வழக்காடினார் என்றால், மாநிலத்தின் உரிமை, கூட்டாட்சி உரிமை, ஃபெடரல் செட்டப் அது பறிபோய்விட்டது. மணல் தமிழ்நாட்டு சொத்து, அதுக்கு மத்திய அரசு வழக்கு போட முடியாது, அதுவும் கலெக்டர்களின் மீது போட முடியாது. எது செய்வதென்றாலும் எங்களுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது என்று சொன்னாயே, 5 கலெக்டர்களின் மீது நீ வழக்கு போட்டாயா என்று கேட்கிறேன். நீ போட மாட்டாய். ஏனென்றால் அவன் அடித்து கொடுத்தது உனக்கு தான். நாய் வேட்டையாடி முயலை கொண்டு வந்து வேட்டைக்காரன் காலில் தான் போட்டது, நாய் தின்னவில்லை. பிறகு அந்த நாய்க்கு கொஞ்சம் போடுவான் அவன், அவ்வளோதானே தவிர நாய் வேட்டையாடுவது வேட்டைக்காரனுக்காக. அதுபோல் உங்களுக்காக கலெக்டர்கள் இந்த வேலையை பார்த்து கொண்டிருந்தார்களே தவிர, அனுமதித்தார்களே தவிர. நான் கேட்கிறேன், 4,000 கோடி வரவு, 38,000 கோடி மணலுக்கு சந்தை மதிப்பு. அப்படி என்றால் 10 ரூபாயில் 9 ரூபாயை நீங்கள் தேடிக் கொள்ளுகிறீர்கள். 1 ரூபாய் தான் அரசு கருவூலத்தில் வரவாகிறது. உங்களெல்லாம் உள்ளே வைக்காமல் என்ன செய்வது என்று கேட்கிறேன். உதைத்து உள்ளே வைக்க வேண்டும், உதைத்து உள்ளே வைக்க வேண்டும், சும்மா வைக்கக்கூடாது. இவ்வளவு ஆவேசப்படும். என்ன ஆவேசம்? என்ன 10 ரூபாயில் 9 ரூபாய் நீ எடுத்துக்கொண்டு 1 ரூபாயை மக்களுக்கு வர வைத்தால் 1000 கொடுக்குற குடும்பத்துக்கு 5000 கொடுக்கலாமே. எல்லா பள்ளிக்கூடத்திலும் ஒழுங்காக கழிப்பிடங்களையும் மற்றவற்றையும் கட்டி பிள்ளைகள் படிப்பதற்கு வசதி செய்து கொடுக்கலாமே. இந்த கூவம் நதிக்கரையை கூவம் நதியை ஒழுங்காக சுத்தப்படுத்தி அதில் தண்ணீர் ஓடுமாறு செய்து கடலில் கலக்க வைக்கலாமே. பக்கிங்காம் கால்வாயை சிறப்பாக தோண்டி ஆந்திராவிலிருந்து புதுச்சேரி வரையிலும் வெள்ளைக்காரன் படகு போக்குவரத்தை, சரக்கு போக்குவரத்தை நடத்தினானே, அதையெல்லாம் செய்ய உங்களால் முடிந்ததா? எல்லாவற்றிலும் அடிக்கிற. 10 ரூபாய் அடித்தால் 9 ரூபாய் உனக்கா? 1 ரூபாய் மக்களுக்கா? நான் கேட்கிறேன். முதியோருக்கு 5000 ரூபாய் இப்போ உதவித்தொகை கொடுக்கலாமே. தாலுக்காவுக்கு ஒரு பெரிய மருத்துவமனை கட்டலாமே. இந்த அப்பல்லோக்களும் மற்றவனும் சுரண்டுவதற்கு நீங்களே அங்கே போவதில்லையே, அரசு மருத்துவமனைக்கு போவதில்லையே. உங்களையெல்லாம் நான் சொல்கிறேன், உங்களை அசிங்கப்படுத்தி உள்ளே வைக்க வேண்டும். ஜவஹர்லால் நேரு ஒரு காலத்தில் ஆத்திரமாக சொன்னார், கருப்பு சந்தைக்காரன் எல்லாம் தெரு கம்பத்தில் தூக்கிப்பட வேண்டும் என்று சொன்னார். அவர் ஆட்சிக்கு வந்து போட்டாரா என்பது வேறு. ஆனால் அது மாதிரி நான் அவர்களுக்கு சொல்கிறேன், மந்திரியாக இருக்கிற இவ்வளவு பெரிய கௌரவத்தை உனக்கு கொடுத்துருக்கிறார்கள். 2 லட்சம் பேர் வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினராக வருகிறாய். உன்னையெல்லாம் அரசியலுக்கு வேணால் வர சொன்னானா? காமராஜரை போல முழு நேரமும் தொண்டு செய்கின்றவன் உள்ளே வா. மற்றவனெல்லாம் உன் வேலையை பார். இல்லை என்றால் இந்த ரவுடிகள் 10% இருக்கிறானே, அவனோடு சேர்ந்து நீனும் வீடேறி குதித்து திருடு. நம்பி மக்கள் உன்னை உள்ளே உட்கார வைத்தால் நீ அதிகாரத்தை அனுபவிக்கிறாய், சுகத்தை அனுபவிக்கிறாய். உனக்கு கதவு திறந்து விடுவதற்கு ஒரு பிஏ, உங்களுடைய கழுத்தில் துண்டு போட்டால் எடுப்பதற்கு ஒரு பிஏ. நீ வைப்பாட்டி வீட்டுக்கு போனால் தேசிய கொடியோடு தான் போவாய், அதுவும் உனக்கு தேசப்பணி தான். இப்படித்தான் நீங்கள் ஆட்சி நடத்துகிறீர்கள். 50 ஆண்டுகளாக இந்த திராவிட இயக்கங்கள் இந்த நாட்டை நாசமாக்கி விட்டன. ஒரு நேர்மையும் இல்லை, ஒரு ஒழுங்கும் இல்லை. ஆகவே இவர்களெல்லாம் உள்ளே போகின்ற போது நான் உண்மையிலே சொல்கிறேன், கொஞ்சம் கொதிப்பு அடங்குகிறது. கொஞ்சம் கொதிப்பு, முழுவதும் அடங்கவில்லை. முழு மந்திரி சபையும் போகிற போது அடங்கும். ஸ்டாலினால் ஒன்றும் செய்ய முடியாது. அவரை மீறி எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. நீ திறந்து விட்டு விட்டாய், ஃப்ளட் கேட்டை திறந்து விட்டு விட்டாய். எல்லாரும் அவனவன் அடித்துக்கொள், எனக்கு கொஞ்சம் கொண்டு வந்து கொடு. இல்லை, அவர் வந்து ஒரு ஜென்யூன், அவர் ஒயிட் பர்சன் தான் அப்படின்ற ஒரு யார் சொல்கிறா? இவர்களெல்லாம் பிடித்து நீ உள்ளே வைத்தால் நான் ஒப்புக்கொள்வேன். ஒரு லூர்தாம்மாள் சைமனின் மீது ஒரு புகார் சொன்னார்கள். காமராஜர் அடுத்த தடவை காங்கிரஸ் கட்சியை விட்டு தள்ளி வைத்து விட்டார். மீண்டும் அவர் எம்எல்ஏ ஆக முடியவில்லை. கடைசி காலத்தில் சொன்னால், நடுவில் சொல்லிவிட்டால் வீட்டுக்கே போய் சொல்லியிருப்பார். நீ யோக்கியனாக இருந்தால் வெளியே போய் சொல். நீ யோக்கியனாக இருந்தால் இந்த 5 கலெக்டர்களுக்காக ஏன் வழக்கு நடத்துகிறாய்? எல்லாம் தெளிவாக தெரிகிறது. விண்வெளியிலிருந்து ஆராய்ச்சி மூலம் தெரிகிறது. 38,000 கோடி மணல் சுரண்டப்பட்டிருக்கிறது. 4,000 கோடி வரவு என்றால் உன்னுடைய அரசிலே உனக்கு வந்தது எவ்வளவு என்று நான் கேட்கின்றேன். நீ வழக்கை மாற்றிக்கொள்ளவில்லை. இவர்களெல்லாம் உள்ளே வை, கலெக்டர்களை உள்ளே வை. அவன் மீது வழக்கு போட்டால் உண்மை வெளிவந்து விடும் என்றுதான். இதற்கு கூட்டாட்சி தத்துவம் என்ன? நான் கேட்கிறேன், இந்தியா 2 வகை அரசுகளால் மாநில பொறுப்போடும் மைய அரசு பொறுப்போடும் ஆளப்படுவது என்பது நீ சுரண்டுவதற்கா இந்த அதிகாரம்? நீ கேட்கிறாய் 1000 கோடி சந்தை உனக்கு கையை விட்டு போய்விட்டது என்பதற்காகத்தான் கேட்கிறாய் என்று நான் ரொம்ப காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய யோக்கியதை தெரிந்து தான் சொல்கிறேன். இல்லாவிட்டால் நீட்டு மட்டுமல்ல, எல்லா அதிகாரங்களும் மாநிலங்களுக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவன் நான். நீங்கள் இருக்கின்ற காலத்திலே கொடுத்தால் எல்லாவற்றையும் ஒழித்து கட்டி விடுவீர்கள்.